Next section பார்க்கலாம். Next section வந்து equivalence classes of functions. இப்போ ப்ரீவியஸாக வந்து நம்ம equivalence classes of permutation பார்த்தோம். இப்போ வந்து ஃபங்க்ஷனில் எப்படி equivalence classes-ஐ டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். equivalence classes of permutationக்கு வந்து நம்ம Burnside theorem யூஸ் பண்ணுவோம். equivalence classes of functions ரிலேட்டடாக வர்றதுக்கு வந்து நம்ம Polynomials theorem வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த செக்ஷன் வந்து Polynomials theorem-தோட ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான். ஸோ இதுலேருந்து பாலியாஸ் தியரத்துக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து இங்கே டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு in applying the Burnside theorem to the counting of the number of equivalence classes into which a set is divided, the computation of the numbers of invariants under the permutation is still quite involved. நம்ம அதை கால்குலேட் பண்ணும்போதே நம்மளுக்கு எது இன்வால்வ் ஆயிருந்தது, நம்பர் ஆஃப் இன்வேரியன்சஸ் வந்து இன்வால்வ் பண்ணி தான் நம்ம அதை கால்குலேட் பண்ணியிருந்தோம். ஸோ இன் அடிஷன் டு த நம்பர் ஆஃப் ஈக்குவலன்ஸ் கிளாஸஸ் we may wish to have further information about the properties of equivalence classes. For example, in the problem of the chessboard, one may wish to know the number of distinct chessboard consisting of 2 black cells and 3 white cells. So, நம்ம Burnside theorem போடும்போதே வந்து invariance யூஸ் பண்ணி தான் போட்டோம். ஃபர்தராக நம்ம போடுறதுக்கு வந்து வெறும் அந்த இது மட்டும் பத்தாது, ஈக்குவலன்ஸ் கிளாஸஸோட ப்ராப்பர்ட்டிஸும் யூஸ் பண்ணி போடுற மாதிரி நம்மளுக்கு இருக்கும். ஸோ Polynomials theory of counting offers solution to both of these problems. So Polynomials theorem யூஸ் பண்ணி தான் ஃபர்தராக அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ரிலேட்டட் வரது எல்லாத்தையுமே நம்மளால சால்வ் பண்ண முடியும். இப்போ எஃப்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் ஃப்ரம் த செட் டி டு ஆர் எடுத்துக்கிறோம். டிங்கிறது டொமைன், ஆருங்கிறது வந்து என்னது, ரேஞ்ச். அடுத்தது, சின்ஸ் ஈச் எலிமெண்ட் இன் டி ஹேஸ் அ யூனிக் இமேஜ் இன் ஆர், த ஃபங்க்ஷன் எஃப் கரஸ்பாண்ட்ஸ் டு த வே ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டிங் ஆர்டர் ஆஃப் D objects into order of R cells. ஸோ ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் யூனிக் இமேஜ் இருக்குன்னு எடுத்துட்டோம்னா எவ்வளோ பாசிபிள் வேல டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்போ வந்து டியில் இருக்க எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோ, இன்டூ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் ஆர், அவ்வளோ வேலை வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஆர்டர் ஆஃப் டி இன்டூ ஆர்டர் ஆஃப் ஆர் செல்ஸுக்கு அது டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ therefore the problem of enumerating the ways of distributing order of D objects into order of R cells is the same as the enumerating the functions from D to R. So D to R எப்படி enumerate பண்றோமோ அதே மாதிரி தான் நம்ம number of ways of enumerating order of D to order of R eliminate பண்றதும் இருக்கும். Next, equivalence relation on a set of functions. So functionல எப்படி equivalence relation நம்ம define பண்றோங்கிறத பார்க்கலாம். இப்போ டி ஆருங்கிறது 2 செட் எடுத்துக்கலாம். ஜிங்கிறது பெர்முடேஷன் குரூப் ஆஃப் டி. ஸோ ஜிங்கிறது பெர்முடேஷன் குரூப்பே எடுத்துட்டோம். ஸோ வி டிஃபைன் அ பைனரி ரிலேஷன் ஆன் த செட் ஆஃப் ஆல் த ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரம் டி டு ஆர் ஆஸ் ஃபாலோஸ். ஸோ நம்ம ரிலேஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னு பார்த்துக்கோங்க. F2ங்கிற 2 ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். F2வும் 2வும் எப்போ ரிலேட் ஆகிருக்குன்னு சொல்கிறோன்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது. ஸோ F2, F1 அண்ட் F2ங்கிற 2 ஃபங்க்ஷன், பைங்கிறது வந்து பெர்முடேஷன் இன் ஜி. இது ரிலேஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா F1 ஆஃப் டி ஈக்குவல் டு F2 ஆஃப் பை ஆஃப் டி. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா நம்ம வந்து F1 இஸ் ரிலேட்டட் டு F2ன்னு சொல்கிறோம். திஸ் இஸ் சாட்டிஸ்ஃபைங் ஃபார் ஆல் ஸ்மால் டி இன் கேபிட்டல் டி. ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அது வந்து என்னது, ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ஆன் த செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம சொல்ல போகிறோம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. F1 ஆஃப் டி ஈக்குவல் டு F2 ஆஃப் பை ஆஃப் டி. பைங்கிறது பெர்முடேஷன் இன் ஜியாக இருக்கும். இந்த நம்ம டிஃபைன் பண்ணியிருக்க ரிலேஷன் வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷனாக இருக்கும். எப்படிங்கிறத நான் இப்போ சொல்ல போகிறேன். பிகாஸ் த ஐடென்டி பெர்முடேஷன் இஸ் இன் ஜி, த ரிஃப்ளெக்சிவ் லா இஸ் சாட்டிஸ்ஃபைடு. பைங்கிறது வந்து என்னது, பெர்முடேஷனா. ஸோ பை இட் செல்ஃப் அதுக்கு வந்து என்ன இருக்கும், ஐடென்டி பெர்முடேஷன் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது வந்து என்னது, சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ ரிஃப்ளெக்சிவ் லா சாட்டிஸ்ஃபை ஆயிரும். அடுத்தது, இப்போ F1 ஆஃப் டி ஈக்குவல் டு F2 ஆஃப் பை ஆஃப் டி ஃபார் ஆல் டி இன் டின்னு எடுத்துக்கிறோம். இப்போ சிமெட்ரிக்லாம், அதாவது F2 ஆஃப் டி ஈக்குவல் டு F1 ஆஃப்னு வரணும். இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். F2 ஆஃப் டி ஈக்குவல் டு நம்ம எப்படி எழுதலாம், F1 ஆஃப் பை இன்வர்ஸ் ஆஃப் டின்னு எழுதலாமா? ஏன்னா பை பெர்முடேஷனாக இருக்கிறதுனால பை இன்வர்ஸும் வந்து என்னது, கண்டிப்பாக பெர்முடேஷனாக தான் இருக்கும். ஸோ F2 ஆஃப் டி இஸ் நத்திங் பட் F1 ஆஃப் பை இன்வர்ஸ் ஆஃப் டி. ஸோ என்ன இது வந்துடும், சிமெட்ரிக்லாம் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிரும். இது புரிஞ்சுதா உங்களுக்கு? இது
இது எப்படி எழுதியிருக்கோன்னா இப்போ f2 ஆஃப் டி பை ஆஃப் டி இருக்க இடத்துல எலிமெண்ட் டி இருக்கு. அப்போ f1 ஆஃப் இதோட இன்வர்ஸ். அப்போ இங்கே இருக்கிறதோட பை ஆஃப் டியோட இன்வர்ஸ் வந்து என்னது டி. இப்போ நாம இங்கே வந்து டி இருக்கும். இப்போ டியோட இன்வர்ஸ் வந்து எப்படி எழுதலாம்? பை இன்வர்ஸ் ஆஃப் டின்னு எழுதலாம். ஸோ சிமெட்ரிக் லா வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடும். நெக்ஸ்ட் டிரான்சிட்டிவ். ஸோ நான் வந்து f1 f2 f3 எடுத்துக்கிறேன். f1 ஆஃப் டி ஈக்குவல் டு f2 ஆஃப் பை ஒன் ஆஃப் டி, f2 ஆஃப் டி ஈக்குவல் டு f3 ஆஃப் பை டூ ஆஃப் டின்னு எடுத்துக்கிறேன். இதில் பை ஒன் பை டூங்கிறது பெர்முட்டேஷன். இப்போ நான் என்ன கன்சிடர் பண்ணணும்னா f1 ஆஃப் டி ஈக்குவல் டு f3 ஆஃப் சம் பெர்முட்டேஷன் இன்ட்டு டின்னு வரணும். ஸோ f1 ஆஃப் டிலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ f1 ஆஃப் டி ஈக்குவல் டு நான் டெஃபினிஷன் படி என்ன எழுதுவேன்? f2 ஆஃப் பை ஒன் ஆஃப் டின்னு வந்துடும். இப்போ இதில் மறுபடியும் இந்த கண்டிஷனை நான் அப்ளை பண்ண போகிறேன். சரியா? f2 ஆஃப் டினா என்னது? f3 ஆஃப் பை டூ ஆஃப் டி. ஸோ டி இருந்துச்சுன்னா இங்கே பெர்முட்டேஷன் ஆஃப் டி வரும். இப்போ நான் டெஃபினிஷன் படி எனக்கு இங்கே பை ஒன் ஆஃப் டின்னு இங்கே வந்திருக்கும். ஸோ பை ஒன் ஆஃப் டிக்கு வந்து டி இருக்க பொசிஷனில் இருக்குது. நான் அப்ளை பண்ண என்ன வரும்? f3 ஆஃப் பை டூ, டி இருக்க பொசிஷனில் வந்து என்னது? பை ஒன் ஆஃப் டி. ஸோ அதனால் எனக்கு என்ன கிடச்சிரும்? f3 ஆஃப் பை டூ பை ஒன் ஆஃப் டின்னு கிடச்சிரும். இப்போ பை ஒன் பை டூ வந்து பெர்முட்டேஷனாக இருக்கிறதுனால அதோட காம்போசிஷனும் வந்து எனக்கு என்னது? பெர்முட்டேஷனாக தான் இருக்கும். அதனால் டிரான்சிட்டிவ் லா வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிரும். ஸோ இந்த ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ஆன் த செட் ஆஃப் ஃபங்க்ஷன் இஸ் ஆல்சோ என்னது? ஈக்குவலன்ஸ் கிளாஸ். இது வந்து ஒரு 4 மார்க்கில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ஆன் த செட் ஆஃப் பெர்முட்டேஷன் கேட்குறாங்களா இல்லை ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ஆன் த செட் ஆஃப் ஃபங்க்ஷன் கேட்குறாங்களான்னு கேட்டுட்டு நீங்கள் எழுதணும். ஸோ இந்த 4 கண்டிஷன் இந்த மாதிரி சென்டென்ஸில் எழுதணும். Next, it follows that the function from D to R are divided into equivalence classes called patterns by the equivalence relation. நம்ம அந்த ஈக்குவலன்ஸ் கிளாஸஸ்ன்னு சொல்லுவோம்ல இங்கே பெர்முட்டேஷனில், இங்கே வந்து ஃபங்க்ஷனில் டிஃபைன் பண்ணும்போது அந்த ஈக்குவலன்ஸ் கிளாஸஸ் தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா பேட்டர்ன்னு நேம் வச்சு சொல்கிறோம். ஸோ ஃபங்க்ஷன் வரும்போது அதோட நேம் வந்து என்னது? பேட்டர்ன். The pattern corresponding to the distinct ways of distributing order of D objects into order of R cells when equivalence between ways of distribution is introduced by the permutation group G. இப்போ இது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். நான் இப்போ Dங்கிறது ABCDன்னு எடுத்துக்கிறேன் அண்ட் Rங்கிறது XY. சரியா? இப்போ Dயில் வச்சு தான் வந்து நான் என்ன டிஃபைன் பண்ணுறேன்? பெர்முட்டேஷன் குரூப். ஸோ Gங்கிறது வந்து நான் பை ஒன் பை டூ பை த்ரீ பை ஃபோர். ஸோ இதான் பாசிபிள் பெர்முட்டேஷன்ஸ். ஏபிசிடிக்குள்ளே இருக்க பாசிபிள் பெர்முட்டேஷன்ஸ் எடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு இதிலிருந்து நான் ஃபங்க்ஷன்ஸ் வந்து டிஃபைன் பண்ணணும். அதாவது ஒவ்வொரு ஏபிசிடியும் எனக்கு XYக்கு போகலாம். பை ஆஃப் ஏ என்ன வரும்? பை ஒன் ஆஃப் பி என்ன வரும்? பை ஒன் ஆஃப் சி, பை ஒன் ஆஃப் டி. ஸோ ஒவ்வொருக்கும் வந்து எக்ஸோ இல்லை ஒய்யோ ஏதாவது ஒன்று வரக்கு வந்து சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அப்போ இதெல்லாம் வச்சு நான் பாசிபிள் வேஸ் எடுத்தேன்னா எனக்கு டோட்டலாக எவ்வளோ வரும்? 4 பெர்முட்டேஷன் 2 இமேஜஸ். ஸோ எனக்கு வந்து 2 பவர் 4 பாசிபிலிட்டிஸ். அப்போ எனக்கு 16 ஃபங்க்ஷன்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதை வந்து நான் F1 F2 எக்ஸெட்ரா F16 எடுத்துக்கிறேன். அதை என்னென்ன லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். இதுதான் வந்து பாசிபிள் வேஸ். அதாவது F1னா F1 ABCD 4 எலிமெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ F1A எக்ஸாக இருக்கலாம், இதுவும் எக்ஸாக இருக்கலாம், சி எடுக்கும்போது எக்ஸாக இருக்கலாம், டி எடுக்கும்போது எக்ஸாக இருக்கலாம். இதில் இருக்க ஃபஸ்ட்டு 16 பாசிபிலிட்டின்னு எடுத்துக்கிறேன். XY தான் ரேஞ்சில் இருக்க எலிமெண்ட்ஸ். ஸோ அந்த ரெண்டில் ஏதோ ஒன்றுக்கு தான் போகும். ஸோ நான் அந்த XY வச்சு டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் வந்து இங்கே எழுதியிருக்கேன். இப்போ இது வந்து F வந்து ஏக்கு மேப் ஆகும்போது எக்ஸு, இது வந்து பிக்கு ஆகும்போது இது. ஸோ இந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஒவ்வொரு காம்பினேஷனையும் நான் வந்து F1 F2 அப்படின்னு சஃபிக்ஸை வச்சு இது பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலாக எனக்கு 16 டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ இதை வச்சு நான் வந்து இதில் வந்து எது ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் இருக்குது அப்படின்னு நான் செக் பண்ண போகிறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ இதில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து F3யும் F2வும் எடுத்துக்கிறேன். இப்போ F3 பார்த்தீங்கன்னா F3 ஆஃப் ஏ எடுக்கிறேன். F3 ஆஃப் பை ஒன் ஆஃப் ஏ. பை ஒன் ஆஃப் ஏ வந்து என்னன்னு பாருங்கள். பை ஒன் ஆஃப் ஏ என்னங்கிறது வந்து எங்கே பார்க்கணுன்னா நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் பை ஒனில் ஏ எதுக்கு மேப் ஆகுதுன்னு பாருங்கள்? பிக்கு. பை ஒன் ஆஃப் ஏனா ஏ மேப்டு டு பி. இந்த பெர்முட்டேஷன் பை ஒன். ஸோ நான் அதில் பார்க்கும்போது இந்த பை ஒன் ஆஃப் ஏக்கு பதிலாக என்ன வந்துடும்னா பி. இப்போ F3 ஆஃப் பி. F3 ஃபங்க்ஷனில் பிக்கு என்ன இருக்குன்னு பாருங்கள்? ஒய். ஸோ F3 ஆஃப் பி இஸ் ஒய். இதே மாதிரி தான் F2 ஆஃப் ஏ வந்து என்ன வருது? ஒய்.
ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் F2 of A. இப்போ இதே மாதிரி நான் F3 pi1 pi1ல அடுத்தது B எடுக்கிறேன். pi1 of B வந்து அந்த ஃபர்ஸ்ட் பெர்முடேஷனில் பார்த்தீங்கன்னா C வரும். ஸோ F3 of C. F3 of C என்னன்னு பாருங்க X. This is nothing but F2 of B. F2ல Bக்கு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் X. இதே மாதிரி F3க்கு பாருங்க F3 of pi1 of C. நான் இப்போ எல்லாமே pi1ங்கிற பெர்முடேஷன் வச்சு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ pi1 of C. pi1 of C மேப் டு D. ஸோ F3 of D வந்து எதுக்கு மேப் ஆகும்னா X. இதே தான் வந்து F2 of C-யாக இருக்கும். F2ல C X. இதே மாதிரி நெக்ஸ்ட் D எலிமெண்ட்டுக்கு செக் பண்ணாலும் அதே தான் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா F3 of B is equal to F2 of A. F3 of C, F2 of B. F3 of D, F2 of C. F3 of A, F2 of B. அதாவது இது ரெண்டும் ஒன்றுக்குள்ள ஒன்று தானாகவே மேப்பாக இருக்கும். ஸோ F2வும் F3யும் வந்து என்னது ஒட்டுக்காக இருக்கும். இதுலேருந்து அது போகும், அதுலேருந்து இது போகும். ஸோ இது வந்து செப்பரேட் ஈக்குவலன்ஸ் கிளாஸ்ன்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஈக்குவலன்ஸ் கிளாஸ்க்குள்ளே இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் ஈக்குவலண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ த ஃபங்க்ஷன் F2 அண்ட் F3 வந்து என்ன சொல்லலாம்னா ஈக்குவலண்ட்டுன்னு சொல்லுவோம். இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் F7க்கும் F10க்கும் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இதுலேருந்து இதே மாதிரி தான் இப்போ சொன்ன மாதிரியே தான் இதுக்கும் வரும். ஸோ F7 அண்ட் F10 வந்து ஈக்குவலண்ட். ஸோ இது வந்து ஒரு ஈக்குவலன்ஸ் கிளாஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த 16ல் வந்து எவ்வளோ ஈக்குவலன்ஸ் கிளாஸஸ் இருக்குன்னு பார்த்தோன்னா ஒன்றா பார்த்துட்டே வந்தால் 6 டிஃப்ரெண்ட் ஈக்குவலன்ஸ் கிளாஸஸ் வந்து இருக்கும். ஒன்று வந்து F1 பார்த்தீங்கன்னா எல்லாம் அதே தான் அதுக்கே தான் போகும். அதே மாதிரி 16ம் வந்து அதுக்கே தான் போகும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ F2, F3, F4, F5 இது வந்து ஒன்றுக்குள்ள ஒன்று ரிலேட் ஆகிருக்கும். F6, F8, F9, F11 வந்து ஒன்றுக்குள்ள ஒன்று ரிலேட் ஆகிருக்கும். F7, F10 அதே மாதிரி F12, F13, F14, F15 வந்து ஒன்றுக்குள்ளே ரிலேட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு 6 டிஃப்ரெண்ட் ஈக்குவலன்ஸ் கிளாஸஸ் வந்து கிடைக்கும். இது வந்து நம்ம அந்த செஸ் போர்ட் ப்ராப்ளம் இந்த C1, C2, C16 எடுத்துக்கிங்களா அது கூட கம்பேர் பண்ணும்போது அதுவும் இது ஒரே மாதிரி தான் உங்களுக்கு வரும். ஸோ இதுதான் வந்து என்னது டிஃப்ரெண்ட் ஈக்குவலன்ஸ் கிளாஸஸ். அதை தான் இங்கே வந்து பேட்டர்ன் சொல்லுவோம். இப்போ நம்ம பார்த்த அதே எக்ஸாம்பிள் எப்படி 2x2 செஸ் போர்டுக்கு ரிலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். நம்ம ஆல்ரெடி இந்த 2x2 செஸ் போர்ட் பார்த்துருக்கோம். இப்போ 2x2 செஸ் போர்ட்னா எவ்வளோ செல்ஸ் வந்து அதில் இருக்கும் 4 செல்ஸ். அதை நான் வந்து எப்படி லேபிள் பண்ணுறேன்னா ABCDன்னு நேம் பண்ணுறேன். ஸோ 4 செல்ஸை வந்து நான் என்ன சொல்கிறேன் ABCDன்னு. இப்போ செஸ் போர்டில் என்ன கலர் இருக்கும் நம்மளுக்கு ஒயிட் ஒன்று பிளாக் ஒன்று. ஸோ இதுலேருந்து அதுக்கு மேப் ஆகுது. நம்ம மூமெண்ட்ஸ் தான் வந்து இங்கே ரிலேஷன். நான் வந்து அந்த இமேஜை நம்ம முன்னாடி பார்த்தோம்ல XY அதை வந்து நான் இங்கே கலருக்கு போடுறேன். ஸோ ஒயிட்டுக்கு எக்ஸு பிளாக்குக்கு வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ செல்ஸ் வந்து டோட்டலாக 2x2 செஸ் போர்டில் 4 இருக்கும். ABCD நேம் கொடுத்துட்டேன். கலர்ஸை வந்து ஒயிட் பிளாக் வந்து நான் என்ன கொடுத்துறேன் X அண்ட் ஒய்ன்னு கொடுத்துறேன். ஸோ இப்போ நம்ம ப்ரீவியஸாக போட்ட அதே மாதிரி ப்ராப்ளம் அப்படியே கோயின்சைட் ஆயிரும் நம்மளுக்கு. ஸோ அதில் இருக்க பெர்முடேஷன் குரூப் வந்து இதுதான் வந்துடும். இதெல்லாம் வந்து அந்த ரொட்டேஷன்ஸு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்னா அது அதே இருக்கிறது 90 டிகிரி ரொட்டேஷன் 180 டிகிரி 270 டிகிரி ரொட்டேஷன்ஸில் இருக்குது. இந்த 4 பாசிபிலிட்டிஸ் வந்துடும். இதிலிருந்து நம்ம வந்து ஒயிட்டுக்கு போகலாம் பிளாக்குக்கு போகலான்னு ஆப்ஷன் வரும். ஸோ அதை வச்சு நம்மளுக்கு 16 பாசிபிலிட்டிஸ் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அந்த ப்ராப்ளத்தை அப்படியே கோயின்சைட் பண்ணனா நம்மளுக்கு சொல்யூஷன் என்ன வரும் 6 டிஃப்ரெண்ட் ஈக்குவலன்ஸ் கிளாஸஸ் வந்து இதுக்கு வந்து வரும். ஸோ 6 டிஃப்ரெண்ட் சொல்யூஷன் வந்து இதுக்கு. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். ஸோ நம்ம வந்து அந்த 2x2 செஸ் போர்ட் ப்ராப்ளத்தை இந்த ஈக்குவலன்ஸ் கிளாஸஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் வச்சு இந்த மாதிரி எழுதலாம். ஓகேவா? ஏதாவது டவுட் இருந்தால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் நாம் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.